மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் என்னோட முதல்ல வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. பட்டு நான் கொஞ்சம் சிக்கிருச்சாடா உனக்கு மைக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் டாக்டர் பார்க்குறாரு சுந்தர் சார். அதனால் நான் டைரக்டர் சுந்தர் சார் முறைமாமன்லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். 50 நெருங்கிட்டு இருக்கார். அது 100 தாண்டிடுவார். அந்த அருளை கடவுள் அவர் கண்டிப்பாக இந்த கடவுள் முருகன் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுந்தர் சார்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட அதிகமான நாட்கள் அதிகமான படங்கள் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். அதை என்றைக்குமே நான் பெருமையாக சொல்லுவேன். அவராக தான் அஜித் பிடிச்சிருக்கு போலடா, நீ போடா படம் பண்ணி போப்போ அப்படின்னாரு. ஸோ நான் அவர் கூட ரொம்ப நாட்கள் அவரை இம்சை பண்ணியே அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மிகப்பெரிய உரிமை எனக்கு அதிகமாக இருக்குது. நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் நான் அவர் கூட இருந்தது, அவரை எப்படி இம்சை பண்ணது அப்படிங்கிறது ஒரு 4-5 இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விஜய் பாஸ்கர் இந்த ஹலோ நான் பேசுகிறேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்கள் சுந்தர் சார் அவனை கொஞ்சம் நடிக்க வைங்க, கேட்டுக்கிட்டே இருக்கான், பண்ணணும்ல அவனுக்கு அப்படின்னாரு. ஸோ விஜய் பாஸ்கர் அந்த 2 நாள் நடித்தார். ரைட்டரும் எங்கள் சுந்தர் சார் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் அவன் போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அந்த அடி வாங்குறதெல்லாம் அவனை வச்சு எடுங்க அப்படின்னாரு. அப்புறம் தளபதி தினேஷ் சார் ரோப் எல்லாம் கட்டி அடித்து நொறுக்கி ஒரு 3 நாள் உங்களை அடிக்க சொல்லியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி அடித்தார். ஸோ படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, பணமெல்லாம் வாங்கிட்டேன், டப்பிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் டப்பிங் பேசினோடனே படம் வேகமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா அவரோட எண்ணம். காலமும் வட்டியும் அந்த படத்துலேருந்து எதுவுமே யாரும் தின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உழைப்புக்கு சரியான ஊதியம் வேணும், சீக்கிரம் படத்தை முடிக்கணும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது டைரக்டர். படம் பார்த்துட்டு என்னோடய போர்ஷனை பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4th or 5th அன்பு மேனேஜர்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் நம்பவே மாட்டேங்க ஒரு கவரில் எனக்கு கையில் கொடுத்து விட்டேன், புளியை தீபாவளிக்கு வச்சுக்க சொல்லிங்க. நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே என் ஒய்ஃபுக்கு பட்டுச்சேலை உங்கள் காசில் தான் வாங்கிட்டு போனேன். இன்னும் நான் நிறையா தரேன்டா அவனை பெருசாக வர அப்படின்னு. எங்கள் டைரக்டர்கிட்ட நான் வேலை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் அருணாச்சலம் படத்தில் தான் வேலை பார்த்தேன். நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, சூப்பர் ஸ்டாரும் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா சார் 2 பேரும் இந்த பையனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அன்னைக்கு டைரக்டர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 19 பேர். என்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பெட்டியை கூட பார்க்க முடியாது, கிளாப்பை கூட பார்க்க முடியாது, டைரக்டர்கிட்ட பேசவே முடியாது, அவ்வளோ பயங்கர பிஸி. ஃபஸ்ட்டு நாள் மாத்தாடுன்னு ஒரு சாங், எனக்கு என்னதுன்னு தெரியாது. சுராஜ்னு அசோசியேட் டைரக்டர், இப்போ லீடிங்கில் பெரிய டைரக்டர், அவர் தான் தம்பி இங்கே வாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அங்கங்கே நிப்பாட்டுங்க, மார்க் பண்ணிக்கங்க, பட்டுச்சலை பார்த்துங்க, பேக்ரவுண்ட் கண்டினியூட்டி பார்த்துங்க, ஓகே போங்க அப்படின்ட்டார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கேன். டைரக்டர் ஷார்ட் வைக்கல இப்படி திரும்பி பார்க்கல, நான் பொம்பளை லேடி அங்கே கொண்டு நிப்பாட்டுறது. அப்புறம் அங்கே கவுண்டர் போயிடும் 3 நாள் பார்த்துட்டு 2 நாள் பார்த்தேன். 3ஆவது நாள் என்னை கூப்பிட்டார், இங்கே வராது சார், உன்னை அடித்து பல்லுலாம் உடச்சி போடுவேன், நாளைக்கு வரும்போது உங்கள் லேடிஸ் எல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு வரணும்னாரு. சார் அப்படின்னேன். லேடிஸ் எல்லாம் புதுசாக கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்க பிச்சு போடு அப்படின்னாரு. உடனே சுராஜ் அதே என்ன இவெண்ட்டே சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்படின்னாடா ஏஜென்ட்டு, நான் யாரையும் தவறாக சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறாங்க இருந்தானே. இல்லை சார் இவர் அசிஸ்டண்ட் போக சொல்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறமேல என்ன செஞ்சார், ஹைதராபாத் ஷூட்டிங் போயிடுச்சு. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா சரி ஓகே 17 பேருமா கூப்பிட்டு போக முடியும், அதனால் இங்கே 18 போக சொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லி சுராஜ் தான் சொல்லிட்டார். நான் அங்கே போனோடனே டைரக்டருக்கு தமிழ் பேப்பரில் எல்லா தமிழ் பேப்பர் 6 தமிழ் பேப்பர் படிப்பார். காலையில் 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார். அவர் ஒரே ஒரு காப்பி மட்டும் குடிச்சு 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார். 6:15 8:00 வரைக்கும் படிப்பார். அதில் குமுதம், ஆனந்தவுடன், கல்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிப்பார். அப்படி ஒரு சின்ன கிளான்ஸ் எல்லாம் இல்லை, டீட்டெயிலாக படிப்பார். இதை அங்கே அவருக்கு அனுப்பணும். நான் இதை அனுப்புகிற பொறுப்பை அந்த பாலகோபி ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் அனுப்புகிறீங்களான்னு. ஓகே, நான் ஒரு பெரிய கவர் ரெடி பண்ணி தினத்தந்தி தினமலர் அன்புள்ள சுந்தர் சார் அவர்களுக்கு உள்ளே தினத்தந்தி தினமலர் ஆனந்தவுடன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சுடுவேன்.
அங்கே எவனோ ஒருத்தன் சித்து வேலை பார்க்குறான், யாருன்னு பாருங்க சுராஜ் அப்படின்ட்டு. தம்பி பேப்பர் மட்டும் அனுப்புங்க, கவரில் எழுதாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், திருப்பி உள்ளே அனைத்து பேப்பர்களும் இருக்கிறது. அவர் நான் அனுப்புனதே அவருக்கு 2 நாள் கழிச்சு தான் போகும். அப்புறமேல் இது அனுப்புறவே வேண்டாம் பாடுறா அப்படின்ட்டார். அப்புறமேல் கடவுள் புண்ணியத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி போய் ₹1,00,000 கோடி ரூபா ரஜினி சார் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய குடோன்லாம் செட்டு போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏன் ரத்ன சார் வர்றாரு, சார் பேசிக்கிட்டு இருக்காரு, அது இருக்காரு. நான் எல்லா நோட்லையும் படுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுராஜ் அவனை டைட்டாக பாரியா, வேறு மாதிரி தெரியுதா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி எஸ்கேப் ஆயாச்சு. சரி, அந்த படத்துலேயே ஒரு போர்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரு அறிவழகன்லேருந்து எல்லா பேரும் நிறையா பேர் அங்கங்கே போயிட்டாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு கொஞ்சம் கூடாது நடிகை ரம்பாவை உறுதலையாக காதலிக்கிறாரு. அவன் அவர் என்னடா அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்பாரு. டைரக்டர் கூலிங் கிளாஸ் போட்டீங்க, வாடா நினைவு கூட என்ன சொல்கிறான், அண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். இனிமேல் உனக்கு தினம் இதுதான் வேலை, அது என்ன சொல்கிறானோ அதை அப்போ தான் நினச்சேன். சரி, சாரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் சுராஜ் எல்லோரும் பெரிய பெரிய அறிவழகன், சங்கர் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா பேரும் நான் சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கேன். அவங்களே எனக்கு வேலை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவருக்கு வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் இப்போ சௌந்தர்யா சீனுக்கெல்லாம் அவன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பேடு கொடுத்து அந்த நம்பரை குறிக்க சொல்லின்னு சுராஜ் கொஞ்சம் வேலை பார்க்குறான்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஜானகிராமன் ஒரு படம். இப்போ எல்லாம் நான் கேப் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் 4 மணிக்கு மேலே மழை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய வாக்கியா ஆறு ஒன்று ஓடுது. எல்லாம் உள்ளே குளிச்சுக்கிட்டே வாலிபால் மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். நான் சாரோட சைடு, சார் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பால் அங்கிட்டு போயிடுச்சு. நான் முங்கி போய் எடுத்து தட்டி விட்டேன். டைரக்டருக்கு வந்துருச்சு. டைரக்டர் யார் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கார். நான் தண்ணியிலேருந்து குதிச்சு சாருங்கிறேன். நீ யாரா அப்படின்னாரு. 2வது படத்தில் நீ யாருன்னு இருக்கிறாரு. சார் சிங்கப்புலி அவனை பந்த கீழே போட்டு, சுராஜ் வயசான ஆளை வேலைக்கு சேர்த்துட்டோமோ அவனோட சுராஜ் இருக்காப்ல. இல்லைண்ணே ரொம்ப வயசான ஆளுண்ணே, முதியோருக்கு சீட்டு கொடுக்கணும்னே, அதனால கொடுத்ததா விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்புலி கரெக்டாக சொல்லு உனக்கு என்ன வயசு. அப்புறமேலு ட்ரெயின் லைசன்ஸை காமிச்சேன். சரிடா பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நான் டைரக்டர் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாலா சார்கிட்ட போய் நான் வேலை பார்த்தேன். நான் அவர் கூட கடைக்கு போயிருக்கேன், ஷூ கடைக்கு போயிருக்கேன், நகை கடைக்கு போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் எங்கள் டைரக்டர் கூட மட்டும், எங்கள் டைரக்டர் சுந்தர் சார் மட்டும் இது வரைக்கும் ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஒரு பேண்ட் எடுக்க போனது கிடையாது. ஒரு நகை கடைக்கில் போய் ஒரு மோதிரம் எடுக்கணும்னு போனது கிடையாது. ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட்டு வரணும்னு போக மாட்டார். அவருக்கு என்ன இருக்கோ சாப்பாடு அதை மட்டும் தான் சாப்பிடணும். அவர் ஏதாவது அவங்க மேடம் எடுத்து கொடுத்த பேண்ட்டு ஷர்ட்டு அது மட்டும் தான் பிடிப்பார். கலர் மட்டும்தான் லேசாக சொல்லுவார், அதையும் சொல்ல மாட்டார். அவ்வளோதான். அவங்க அம்மா எது எடுத்து கொடுத்தாங்களோ அதைத்தான் சமைச்சு சாப்பிடுவார். அதைத்தான் சமைச்சு வச்சது தான் சாப்பிடுவார். புதுசாக ஒன்று இருக்குது, அதை போய் அங்கே வாங்கிட்டு வா, இதை போய் இதை இங்கே வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டேன். நான் டைரக்டர் கூட இருக்கையில் ஏதாவது இங்கே கடைக்கு போனோம்னா ஒரு ஷூ எடுத்துடலாம், ஒரு 2 லினன் சட்டை எடுத்துடலாம், அப்படி இப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இவர் எங்கேயுமே போக மாட்டேங்கிறார். வண்டி ஓட்ட தெரிஞ்சால் தானே போக முடியும் அப்படின்ட்டு இருந்தார். வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ சரி அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு ஒரு கார் வாங்கிட்டார். அது பாட்டு ஓடிட்டே இருக்கல, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இவர் ஏன் சார் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்கார், கூட்டு வாடான்னார். அந்த டிரைவரை கூப்பிட்டு வந்து அந்த பெரிய காஸ்ட்லி காரை 2வது நாளே ஒரு வண்டியோட மோதிட்டேன். அப்படியே என்னை பார்த்தாரு. உங்கள்கிட்ட யாராக இருக்கா சரி சொல்லுங்க. இல்லை சார் இனிமேல் யாருமே இல்லை. அப்புறம் வேறு ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போனார். கடைப்பிட்டு வருமா அப்படின்னாரு. போகலாம் சார். என் கூட விச்சு வந்தாப்புல. அப்போ விச்சு 2 பேண்ட்டு, நான் ஒரு 2 பேண்ட்டு 4 சட்டை எடுத்துக்கலாம். ஓகே பாண்டி பஜார் படங்கள் பாரு, காப்பு லோபஸ் போகுது. அங்கே திரும்புது. அப்போ ரேமான்ஸில் எடுக்க போகிறோம். இல்லை அங்கே போகுது. அப்போ இங்கே எடுக்க போகிறோம். இப்போ மோதிரம் எடுத்துகிட்டு அங்கே எடுக்க போகிறோம். பல கனவு. நேராக போனால் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இறங்கி வா போகலாம் அப்படின்னு உள்ளே போனார். இதுக்குள்ளே தான் நல்ல பேண்ட் ஷர்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போகிறேன். டப்புன்னு ஒரு கண்ணாடி கிளாஸ் உள்ளே போகிறாரு. முடி வெட்டுற கடை. இங்கே நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த புளி ஏதாவது செஞ்சுக்க புளி அப்படின்னாரு. இதில் என்ன சார் செய்கிறது அப்படின்னோடனே அந்த ஆள் எனக்கு முடிவெட்டையில் இன்னொரு ஆள் பார்த்து, சார் இங்கே 2 மினிட்ஸ் தான் நீங்கள் இருங்க அப்படிங்கிற. இன்னும் புளி நீ ஏதாவது வேறு ஏதாவது செய்ய அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுவரைக்கும் சென்னைக்கு வந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்து சினிமாவே சென்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சி. எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் அப்போ நான் வந்தேன்.
அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு நான் வந்து இருந்த இது வரைக்கும் இருக்கிற காரணமே எங்கள் டைரக்டர் சுந்தர் சார் தான். என்னை டைரக்டரோட அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்டா புள்ளி லேட்டாக வந்தேன், ஏன் சாப்பிடல, ஏன் நீ சுந்தராவோட போகல, சுந்தரா சாப்பிட்டுச்சா அப்படிம்பார். உண்மையிலே டைரக்டருக்கு மதியானம் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு சாப்பாடு வரும். ஆனால் அவரோட நண்பர்கள் வட்டம் அதிகமானதுனால அவர் மதியானம் எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு அவங்க வீட்டில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் மதியானம் சாப்பாடு வரும், எனக்கு ஃபோன் பண்ணுவார், புள்ளி வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், சாப்பிட்டு எனக்கு கூப்பிட்டுப்பார். நானுக்கு வந்து கேரியர்லாம் எடுத்துகிட்டு மேலே கேரியரில் அப்பளம் சார், வடகம், மோர் வடகம், ரெண்டாவதுல கீரை கூட்டு, பொரியல் கிரியல் ஊறுகாய் வரைக்கும் எல்லாம் சொல்லுவேன். டப்புன்னு கட் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயில சட்டை கழட்டி போயில, ஏமா கீரையை இன்னைக்கு வச்சேன் பாரு, நாளைக்கு வைக்க மாட்டேன். நான் வரலையே, நான் சாப்பிட்லையே, அவன் என்ன போய் சாப்பிட்றதெல்லாம் நினைக்க மாட்டேன், நீ சாப்பிட்ற இதில் என்ன இருக்கே அப்படின்னு என்னப்படி வரும். நான் மெட்ராஸை விட்டு எங்கேயுமே போகல. ஆனால் டைரக்டரோட சேர்ந்ததுக்கப்புறம் உலகத்தில் நான் பார்க்காத நாடே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பூசி விடும், இந்த 100 ரூபா வெளிநாட்டில் போய் காப்பி விடிங்க, அந்த 100 ரூபா மீனம் பார்க்கறதுக்கு அப்புறம் செல்லாதுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா 100 ரூபா கொடுக்கும். ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் எடுறா அப்படின்னு சொல்லி என்னை சன் சிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் அத்தனை ஊரும் கூட்டு போயிருக்கேன். பிஏ ஆர்ட்ஸில் கொண்டு போய் டிஸ்கஷனில் உட்கார வைக்கிறார், கொஞ்சம் நேரம் வெளியே போயிடுறேன். மேலே பிஏ ஆர்ட்ஸு நம்ம ஐயா பஞ்சு ஐயா மேலே இருக்கார். ஃபோன் வந்தால் அவர் கீழே எடுப்போம், இல்லாட்டி மேலே எடுப்போம். மேலே அவர் எடுத்திருக்கார் ஃபோனு. ஹலோ, சிங்கம்புலி இருக்கா அப்படின்னு. சிங்கம்புலியா, என்னையா சொல்கிற, நீ யார் பேசு, நான் பூச்சி அப்படின்ட்டு. பூச்சியா, சரி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, சிங்கம்புலி இருக்கா, இல்லை நீ யார் பேசு, யானைன்னு. அது மாரி ஞானவேல் கூப்பிடுறது, யானை கூப்பிடுவாங்க. யானைன்னு இது என்னடா நீ பேரையாவது மாத்திர இந்த கம்பெனிக்கு மட்டும் சார் வேணா அன்னைக்கின்னு வச்சுக்கட்டான்னு, ரொம்ப ஐஸ் வைக்கிறடா நீ அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து என்னை கூப்பிட்டு போகிறார். ஒரே ஒரு அஸ்டன்ட், நீ வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். இவர் கேட்குறாரு, பஞ்சு சார் கேட்குறாரு, இவன் போதுமானு. சார் பய கிள்ளி மாதிரி பிச்சை எடுத்துக்கிறார், நீங்கள் வாங்க, உண்மையிலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் அங்கே போய் இறங்கியாச்சு. திருப்பி கேட்குறாரு, பையன் கரெக்டாக நல்லா இருப்பான் சார். ஒரு நாள் ஷூட்டிங் கிளம்பியாச்சு. பஸ்ஸில் எந்த மாதிரி தண்ணியே கிடையாது. ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டி, தண்ணி யார் போய் வாங்குறது அப்படின்னோடனே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு. சரி சார்னு சொல்லி அந்த டிராஃபிக்கில் சுவிட்சர்லாந்தில் கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நான் கிராஸ் பண்ணி ஓடி போய் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பில்லை கொடுத்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் 8 பாட்டில் எடுத்து 2 பாட்டில் கொட்டியாந்து, சார் வாங்கிட்டேன் சார் டைரக்டர் சொல்ல பஞ்சு சார். பையன் கரெக்டாக இருப்பான் சார். இல்லை சார் நீங்கள் நினைக்க முடியல பாருங்கள் அப்படின்னு எடுத்து வச்சு வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நிற்கக்கூடாது. போய்கிட்டே இருக்கேன். மீன் அவங்க குடிக்க தண்ணி ஆட்டாங்க. நான் உடச்சி கையில் கொடுத்தேன். உடைக்கும் போது டொஸ்ஸுன்னு கிடச்சி. நான் வாங்கிட்டு வந்து பூரா சோடா. அப்படியே பஞ்சு சார் பார்த்தாரு, இல்லை சார் வேறு மாதிரி கிள்ளியாக இருக்கா சார், என்னாலே புரியலை சார் அப்படின்னு. அப்புறம் சுவிட்சர்லாந்தில் இறங்கி ஒவ்வொரு பாஸ்போர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் மாற்றுவாங்க. அதில் கூப்பிட்டு இவனை போச்சிடலாமா, இல்லை சார் கிள்ளி சார் இப்போயும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். காணவே காணும். காலையில் போனோன்னு சாயந்தரம் வரைக்கும் காணும். சாங் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னை தேடி வர்றாங்க. என்னை போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் பணம் என்ற இடத்துல எட்டி பார்க்குறான் சார். இல்லை அங்கே நீ என்ன தெரியாது. ஏன் தெரியும் உனக்கு கண்ணு இல்லையா, இல்லை நின்று சென்சிட்டிவ் டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு. ரொம்ப கிள்ளிடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எல்லோரும் ரூமில் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் சரி வெளியே போய் ஏதாவது தண்ணியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தால் இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வருகிறீர்கள், என்ன படப்பிடிப்பு, அண்ணா ரிஷின்னு ஒரு படம், யாரெல்லாம் தங்கியிருக்காரு, எல்லாம் தங்கியிருக்காங்க போங்க அப்படின்னு. நீங்கள் எங்களை விட்டு போயிடுறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் 1001 சுந்தர் சார், 1002 பஞ்சு சார், 1004 சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லி 4 பேரை சாப்பிட்டு படுத்துட்டேன். காலையில் 4 மணிக்கு ஷூட்டிங் கிளம்பி கீழே வர்றேன். பஞ்சு சாரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தர் ஓ ஆள் தாயா நம்பர் கொடுத்துருக்காங்க, 12 மணிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாயா. இவனை போய் இல்லை சார் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி. என்னை அப்படி தரத்தரம் இழுத்துட்டு வந்தார். புளியே தனியாக கூட பற்றி விட்டுருவேன். வந்த வேலையை மட்டும் இல்லை சார் நான் உங்கள் ரூமை சொல்லலை சார். அப்போ என்கிட்ட வளர்த்த யார் ரூமை மட்டும் சொல்ல மாட்டியா, அவங்க என்ன எழுப்பிட்டு வந்துருக்காங்க திரும்பி உனக்கு. சாரி சார் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னாச்சு. சரின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வந்த உடனே அந்த ஹோட்டலில் ஒரு கொடை, அழகான கொடை. என்னடா இந்த கொடை என்ன செய்யலாம், களவாண்டு போயிடலாமா, களவாண்டு போனால் கேட்க மாட்டாங்க எட்டு போனால். சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கொடையை எப்படி எடுத்தேன்ல
டைரக்டர் பார்த்தார். ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் பார்த்தேன் அப்படின்னு. ஓகே போ அப்படின்னாரு. நான் போன ஃப்ளைட்டில் தான் அந்த சாக்கி ஷராஃப் மாதிரி இன்னொரு கோவிந்தா வந்தார். அவர் எங்கள் ஹோட்டலில் தான் காலி பண்ணி போகிறார். நான் அப்படி போய்கிட்டு இருக்கல, கோவிந்தா அந்த கொடையை கொண்டு போனார். பார்த்தீங்களா சார், கோவிந்தாவே எடுத்துக்கிறார் சார். சரி இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல, ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்து ஒரு வண்டியை பிடிச்சி போயிட்டு வேணா சார் அப்படின்னு. திருப்பி வந்ததுக்கப்புறம் லூஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் ஒரு பெட்ஷீட்டை பஞ்சு சார் மேலே பொத்தி விட்டு அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே தனியாக மடித்து உள்ளே வச்சேன்ல, உன்னை திருத்தவே முடியாது. பட்டு இது இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, புளி அப்படின்னு தான் போகிறேன். என்றைக்குமே நான் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கும் பொழுது டைரக்டர் வீட்டுக்கு போகாமல் நான் போயிட்டு வரேன் சார்னு சொன்னதாக சரித்திரமே கிடையாது. அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு வச்சு அவரை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நான் இருப்பேன். அந்த மிகப்பெரிய பண்பு அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட மட்டும் அவர்கிட்ட பெருசாக நான் கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நேர்மை இருக்குது. உலகத்தில் வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம். முன்பகுதி கஷ்டம்னா பின்பகுதி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும். கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது. எங்கள் டைரக்டர் மாதிரி சின்ன வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டதை யாரையுமே நீ பார்க்க முடியும். சில நேரங்களில் சொல்லுவேன், நீங்கள் டைரக்டர் கூட காலில் ஏதோ அடின்னாங்க. அடியா அப்படின்னு நான் சொன்னேன். சார் அடிபட்டால் பெரிய ஹிட்டாயிரும் போல சார். இல்லை பெரிய ரத்தமெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ பெரிய ஹிட்டு சார்னு. எங்கள் டைரக்டருக்கு ஒரு ஷூட்டிங்கில் கால் ஃப்ராக்சர், 12 கிலோமீட்டர் தாண்டி வீடு இருக்குது. எல்லாத்துக்கும் வீடு கொடுக்க வண்டி கொடுக்க முடியுமா, நடந்து போயா அப்படின்ட்டாங்க. அவர் நடந்து போனார். இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஆகி நல்ல படங்களுக்கெல்லாம் கதைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அவர் டைரக்டர் ஆகி, இயக்குனர், டைரக்டர் ஆகி, தயாரிப்பாளர் ஆகி, அந்த தயாரிப்பு கம்பெனி இன்னொரு புது டைரக்டருக்கு ஒரு படம் கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய எண்ணம். திரு பாலா சார் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணி பெரிய ஆளாக இருந்தார். அப்போ அவர் கம்பெனியில் நான் தான் மாயாவின் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பிவாஸ் சார்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்கின்லாம் பண்ணியிருக்காரு. பட்டு நான் இன்னும் நிறையா ஓடணும்னு நினைக்கிறேன். நான் ஓடி இந்த அவனி சினி கிரியேஷன்ஸில் டைரக்டர் இதை மட்டும் பண்ணுறேன், அதை க்ளோஸ் எடுத்துக்க, செக்ஷன் எடுத்துக்க, இதை மட்டும் எடுத்துக்க, அந்த ஒயிட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும். அது வரைக்கும் நான் ஓடி இருக்கணுங்கிறதான் எண்ணம். இந்த படம் ஹலோ நான் பேசுகிறேன். சரி, மியூசிக்கலி மிகப்பெரிய நல்ல படமாக இருக்குது. ஒரு படம் ஒரு காம்பேக்டாக ஒரு த்ரில்லர் எப்படி படம் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ்கர் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற வைபவ் கூட நான் ஒரு படம் தெலுங்கு தமிழ் பைலிங்கள் ஏதோ பண்ணாங்க, அதில் கூட நடிச்சிருக்கேன். பட் ஓவியாவோட நான் முத்துக்கு முத்தாக படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். ஐஸ்வர்யா இஸ் அ வெரி டேலண்ட் கேர்ள். காக்கா முட்டை ஒன்று போதும் ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடிருக்காங்க. சீக்கா ஃபங்க்ஷனில் மலேசியாவில் அவங்களோட டான்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பட்டு தளபதி தினேஷ் சார் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் டைரக்டர் கூடவே இருக்கார். ஸோ விச்சு பாலகோபி, தம்பி அன்பு, ஸோ மிகப்பெரிய டீம். இந்த அவனி சினி கிரியேஷன்ஸ் இன்னும் கஷ்டப்படுற 4 இயக்குநர்கள் மாதிரி நிறைய கஷ்டப்படுற புது கதைகளை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய பெரிய கூடாரம் மாதிரி போவோம். சுந்தர் சார்கிட்ட சொல்லிட்டு வரோம் நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை வாழ்த்துற மாதிரி பேரும் புகழோடும் எங்கள் சுந்தர் சி சார் வாழணுன்றது எண்ணம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. இந்த விஷயங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மேடையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதை அவர் தவறாக நினைக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.